சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இஸ்ரேலுக்கு பிரச்சனைனா அவனை போய் சண்டை போட சொல்லு, நான் எதுக்குடா போய் சாவணும்? வடிவேல் காமெடி மாதிரி தான். இஸ்ரேலுக்கு ஈரானுக்குமே 1100 கிலோமீட்டர் கேப் இருக்கு, 1000 கிலோமீட்டர் கேப். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இன்னும் பல 1000 கிலோமீட்டர், வேற வேற கண்டத்தில் இருக்கு ரெண்டும். ஆமா, அதனால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு, ஏற்க முடியாது, அது பொய் அப்படின்னு உயர் ராணுவ அதிகாரிகளே போறாங்க. ராணுவ அதிகாரிகள் ராஜினாமா பண்றாங்க. இவனே நீங்கள்லாம் கட்டாய ஓய்வில் போங்க, இது ஒத்துக்காதவங்கெல்லாம் கட்டாய ஓய்வில் போங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அதனால் முழுக்க இது நெத்தன்யாகு ட்ரம்ப்போட மண்டையை கழுவி இந்த போரில் இழுத்து விட்டாரு அப்படின்னு. டிவியில் ஏன்டா 12லேருந்து 15 ஆச்சு, அதுக்கு காரணம் நெத்தன்யாகுன்னு தெரியுமா யாருக்காவது? ட்ரம்ப்னு யாருக்காவது தெரியுமா? இப்போ தேர்தல் முடிஞ்சு ஏறப்போகுது வேலை. இன்னைக்கு ஹிந்துவில் சென்டர் பேஜ் ஆர்டிகிள், ரங்கராஜன் சொல்லிட்டு அவர் முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர், இந்த போர்னால நமக்கு என்ன பாதிப்புன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 60% ஏறப்போகுதுன்றார் ஃபியூல் வேலை. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சமூக செயற்பாட்டாளர் திரு மருதையன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த சண்டை நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ஈரான், ஹார்முஸ், இந்த பேர்கள்லாம் இப்போ நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். அதை பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ட்ரம்ப் சொல்லும்போது நீங்கள் நல்லா போராடுங்க, இன்னும் போராடுங்கலாம் சொன்னார். அவர் எதிர்பார்த்ததில் அவர் சொன்னது என்னென்னா, ஒருவேளை கமேனிக்கு பிறகாக அங்கே உள்ள மக்களே புரட்சி பண்ணி மாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தாரு. பட் அது இப்படி திரும்பிடுச்சு, நேரம் அவசியம் நடக்குது. ஆமாம், ஓகே. அவர் நினைத்தது வேறு. அதாவது ஒரு அரசுக்கு எதிராக, எந்த அரசுக்கு எதிராகவும் குடிமக்களில் ஒரு பகுதியினருக்கோ பெரும்பகுதியினருக்கோ கூட அதிருப்தி இருக்கும், சரிதானா? அதுக்காக பல பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் நடக்கும். சரி, அதுக்காக அந்த நாட்டு மேலே நான் குண்டு, பள்ளிக்கூடத்தை இடிக்கிறேன், யூனிவர்சிட்டி கொண்டு, மக்கள் அதை சகித்து கொண்டு இருப்பார்கள. அதுக்கு அவங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொன்னது என்னென்னா, உங்கள் நல்லதுக்கு தான் குண்டு போடுறோம், குண்டு போட்டு இது பண்ணுறோம், நீங்கள் ஆட்சிக்கு எதிராக கலகம் பண்ணுங்கள், ஜனநாயகம் வந்துடும். யார் கேட்டாங்க இவங்கள? அப்போ அது மாதிரி செய்ய தங்களுடைய தாய் நாடு இந்த மாதிரி அழிக்கப்படுவதற்கு இல்லையா, அதற்கு எதிரான உணர்வு மக்களுக்கு பீறிட்டு தான் அந்த மாதிரி அவங்க எதிர்வினையாற்றுறாங்க. அப்போ நாட்டுப்பற்றுடைய ஒரு வெளிப்பாடு இது. இன்னொரு வெளிப்பாடு சொல்கிறேன். அமெரிக்காவில் இப்போது ஒரு விசித்திரம் நடக்குது, நம்ம ஊரெலாம் நடக்காது. இராணுவத்தில் இருக்கிற உயர் அதிகாரியிலேருந்து பல பேர் எங்களுடைய மனசாட்சிக்கு எதிராக இந்த போரில் நாங்கள் பணியாற்ற மாட்டோம், அதனால் இராணுவத்திலிருந்து எங்களை விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அப்படி ஒரு ரைட் இருக்குது அங்கே. முன்னாடியே கொஞ்சம் ஒரு சலசலப்பு இருந்துச்சு. அவர் விமர்சனம் பண்ணி பேசினாங்க. இராணுவ தளபதிகள் முக்கியமானவங்கலாம் எழுதி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்களா? ஆமாம், இப்போ எல்லாரும் எழுதி கொடுத்துருக்காங்க. எங்களை ஏன் மனசாட்சிக்கு விரோதமான, ஆமாம் நீ பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள்லாம் குண்டு சொல்கிற, நான் இப்படி சிவிலைசேஷனை அழிக்கிறேன்ற, இந்த போரில் நாங்கள் பணியாற்ற முடியாது அப்படின்னு அதுதான் பெரிய போராட்டமாக நடக்குது மக்கள் மத்தியிலே. அது ஒரே கேள்வி. இப்போ அமெரிக்காவில் இருக்கிற கேள்வி, ஈரானால் நமக்கு என்ன பிரச்சனை? இஸ்ரேலுக்கு பிரச்சனைனா அவனை போய் சண்டை போட சொல்லு, நான் எதுக்குடா போய் சாவணும்? வடிவேல் காமெடி மாதிரி தான். இஸ்ரேலுக்கு ஈரானுக்குமே 1100 கிலோமீட்டர் கேப் இருக்கு, 1000 கிலோமீட்டர் கேப். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இன்னும் பல 1000 கிலோமீட்டர், வேற வேற கண்டத்தில் இருக்கு ரெண்டும். ஆமாம், அதனால் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு, ஏற்க முடியாது, அது பொய் அப்படின்னு உயர் இராணுவ அதிகாரிகளே போகிறாங்க. இராணுவ அதிகாரிகள் ராஜினாமா பண்ணுறாங்க. இவனே நீங்கள்லாம் கட்டாய ஓய்வில் போங்க, இது ஒத்துக்காதவங்கெல்லாம் கட்டாய ஓய்வில் போங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அதனால் முழுக்க இது நெத்தன்யாகு ட்ரம்ப்போட மண்டையை கழுவி இந்த போரில் இழுத்து விட்டார் அப்படின்றது ஒரு தியரி. இப்போ டக்கர் கால்சன் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் அந்த ஊர் அர்னாப் கோஸ்வாமி. அது வரைக்கும் அவர் ட்ரம்ப்புக்கு தீவிரமாக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணவர் தேர்தல் இதெல்லாம். அவர் இப்போ அவர் இந்த கேள்வி தான் கேட்குறாரு, அது என்ன இஸ்ரேலுக்கு ஆதரவாக நம்ம எதுக்கு இருக்கிறோம்? இல்லை பைபிள் அதில் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, இஸ்ரேல் யூதர்கள்லாம் கடவுளின் குழந்தைகள், அப்போ நாமெல்லாம் சாத்தானின் குழந்தைகளா? என்னடா பேசுகிறீங்க? இஸ்ரேலுக்கு ஆதரவாக நம்ம எதுக்கு போகணும்? இவ்வளவு நடந்த பிறகும் ஹார்முஸில் கொண்டு போய் ஒரு படையை நிறுத்துறாருன்னா, இப்போ நேத்திக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஏதோ மேட்ரை வச்சு நெத்தன்யாகு ட்ரம்ப்பை பிளாக்மெயில் பண்ணுறாரு, அது என்ன மேட்ரு ஓகே அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இது வந்திருக்குது. அவ்வளோ தூரம் போவானே போப்பு, அந்த போப்பே
கேள்வி கேட்குறது. ஆமாம், உங்களுடைய மன்றாட்டுகளை இயேசு செவிமடுக்க மாட்டார் அப்படின்னு ஒன்று. நீ என்ன அர்பன் நக்சல் மாதிரி பேசுகிறேன்னு, அர்பன் நக்சல்னு சொல்லலை, தீவிர கம்யூனிஸ்ட் மாதிரி பேசுகிற, போப் மாதிரி பேசியா, உங்கள் ஊர் விவகாரத்தை பாருங்க அப்படின்னு அவர் வந்து, நான் மட்டும் பிரசிடெண்ட்டாக இல்லைன்னா நீ போப்பாவே ஆயிருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லி அது ஒரு பஞ்சாயத்தாகி இப்போ வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக மன்னிப்பு கேள் அப்படின்னு கத்தோலிக்கர்கள் ஒரு பக்கம் கிளம்பியிருக்கிறாங்க. அதனால் மக்கள் உணர்வு பெறுவதற்கு இல்லையா, போடுறதுக்கு எதிராக ஈரான் மக்களுடைய போராட்டம். நீ எதுக்கடா அங்கே போய் கூட்டு போடுறேன்னு அமெரிக்காவில் மக்களுடைய இதுவும் நாட்டுப்பற்று தான், இதுவும் நாட்டுப்பற்று தான். இப்போ 2 இடத்துலையும் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம இந்தியர்களுடைய நிலைமை. டிவியில் ஏன்டா 12லேருந்து 15 ஆச்சு, அதுக்கு காரணம் நெத்தன்யாகுன்னு தெரியுமா யாருக்காவது? ட்ரம்ப்னு யாருக்காவது தெரியுமா? இப்போ தேர்தல் முடிஞ்சு ஏறப்போகுது வேலை. இன்றைக்கி ஹிந்துவில் சென்டர் பேஜ் ஆர்டிகிள், ரங்கராஜன் சொல்லிட்டு ஒரு முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர், இந்த போகிறனால நமக்கு என்ன பாதிப்புன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 60% ஏறப்போகுதுன்றார் ஃபியூல் விலை. இப்போ தேர்தல் வரைக்கும் வச்சுருக்காரு ஜி, அப்புறம் இருக்குது ஏறப்போகுது அப்படின்றாரு. இது இல்லாமல் வந்து ரூபாய் மதிப்பு கீழே விழுந்துருச்சு, டாலருக்கு எதிராக ரூபாய் மதிப்பு கீழே விழுந்தாக்கா அந்நிய முதலீட்டாளர்கள் இங்கேருந்து டாலரை எடுத்துகிட்டு வெளியே போயிடுவாங்க. அது எக்கச்சக்கமாக போயிருக்காங்க, அந்த புள்ளி விவரத்தை அவர் சொல்கிறாரு. அவங்க வெளியே போனால் ரூபாய் மதிப்பு இன்னமும் கீழே இறங்கும். சரி, இப்படி ரூபாய் மதிப்பு கீழே இறங்குவது என்பது ஒரு வீழ்ச்சி. எண்ணெய் இறக்குமதி பண்ண முடியலன்றது மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய மொத்த ஏற்றுமதியில் சுமார் 17 விழுக்காடு பளைகுடா நாடுகளுக்கு போகுது. ஏற்றுமதியும் போக முடியாது. இப்போ நம்ம எண்ணெய் கப்பல் வரலன்னு சொல்லிட்டு இருக்கோம், இங்கேருந்து அரிசி போன கப்பல் நடுக்கடலில் நிற்கிது, உள்ளே போக முடியாமல். இன்ஃபேக்ட் ரொம்ப முன்னாடி தமிழ்நாட்டை சேர்ந்த வியாபாரிகளே இதில் மாட்டாங்களே சார், அனுப்ப முடியல எங்களால். பலவிதமான பொருள்கள், உணவு, ஆடை, பல பொருள்கள் நம்முடைய ஏற்றுமதி பாதிச்சிருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு. இப்போ இதன் விளைவாக என்னென்னா, அடுத்தது நம்முடைய அரசுக்கு வருவாய் குறைய போகுது. வருவாய் குறைஞ்சாக்க என்ன பண்ணுவாங்க, அதை ஈடுகட்டுறதுக்கு வரி போடணும், அப்புறம் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறையும். இப்படி செயின் ரியாக்ஷன் வந்து வர இருக்கிறது. ஆனால் இந்த பாரதியார் பாட்டுகள்ல கஞ்சிக்கு வழியிலார் அதன் காரணம் ஏதென்ற அறிவும் இல்லார்ன்ற மாதிரி, டீ விலை ஏறி போச்சு எதனாலன்னு தெரில, தோசை விலை ஏறிடுச்சு எதனாலன்னு தெரில, இன்னும் இதெல்லாம் ஏறப்போகுது எதனாலன்னு தெரில. நம்ம விஜய் வந்து டெல்லிக்கு போனால் சிலிண்டர் கிடைக்கும்லன்றாரு. அதை கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் கூடி நிற்கிது. ராஜஸ்தானில் சிலிண்டரில் தண்ணி ஊற்றி வைக்கிறாங்களாம், திறந்த தண்ணியாக வருதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆமாம், தண்ணி ஊற்றி வைக்கிறாங்களாம். இந்த மாதிரி நம்ம நாடு இருக்குது. அதனால் நம்ம எந்த நிலவரத்தில் இருக்கிறோம் நாம் என்பதை நம்ம அரசாங்கம் எப்படி இருக்குது அப்படின்னு ஸ்டாலின் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதாவது டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு எடப்பாடி பழனிசாமி போல் படுத்து விட்டதுன்னு போட்டிருந்தார். அவர் வந்து இன்னொரு ட்வீட்டு போடணும், டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு அல்லது ட்ரம்ப்புக்கு எதிராக நெத்தன்யாவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி மாதிரி இல்லை, இன்னும் 2 அடி குழி வெட்டி கீழே படுத்திருக்கிறார் அப்படின்றது இன்னொரு வாட்டி போடலாம். அந்த மாதிரி கண்டிஷன் வந்து இருக்கிறது என்பதை நம்ம நாட்டு மக்களும் உணர்ந்து அதற்கு எதிராக குரல் எழுப்பணும். குரல் எழுப்பலை அப்படின்னு சொன்னால் இப்போ விஜய் பேசுகிற மாதிரி டெல்லிக்கு போனால் சிலிண்டர் கிடைக்கும், பம்பாய்க்கு போனால் பெட்ரோல் கிடைக்கும்னு பேசிகிட்டு இருக்கலாம். ஓகே, இதுவே ஒரு கேள்வி சார், இது கொஞ்சம் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினாக கூட இருக்கலாம். என்னென்னா, அவெஞ்சர்ஸ்ன்ற ஒரு படம், ஒரு இது பார்த்துருப்பீங்க நீங்களும். அதில் ஒரு வில்லனா தானோஸ் அப்படின்ற வருவார். அவருடைய எய்ம் என்னவாக இருக்குன்னா, அந்த யூனிவர்ஸ் மொத்தமாக இருக்கிற பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனாக இருக்குது, பாதி அழிச்சிட்டேன் அப்படின்னா டிப் ஆஃப் ஆகாமல் காப்பாற்றிடலாம் அப்படின்றப்பாரு. அவருடைய எய்மை முடிச்சுட்டு அவர் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்கு போயிடுவார். ஏதோ ஒரு இடத்துல வந்து ட்ரம்ப் தன்னை வந்து ஒரு தானோஸ் மாதிரி பார்க்குறவர். ஏன்னா உலகம் முழுக்க பிரச்சனை இருக்குது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி உலகத்தை காப்பாற்றிட்டோம்னா இந்த டென்யூரோட நம்ம பீஸ்ஃபுல்லாக நம்ம பெரிய லிஸ்ட் அது மாதிரி தான் பார்த்துக்கலாம் அப்படின்றது. ரொம்ப பெரிய ஆளாக்கிட்டீங்க. இப்போ ட்ரம்ப்பை பற்றி ஒரு 25th அமெண்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது அமெரிக்காவில், கான்ஸ்டியூஷனில் 25th அமெண்ட்மெண்ட். அது என்ன அமெண்ட்மெண்ட்னா, பிரசிடென்ட்டுக்கு மென்டல் ஆகிட்டா என்ன செய்யறது, மென்டல்னு சொல்ல முடியாது இல்லையா, பிரசிடென்ட் செயல்திறனை இழந்து விட்டால் யோசிச்சிருக்காங்க அன்றைக்கி இப்படி ஒரு வேலை வரலாம் அப்படின்ட்டு. ஆமாம், அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு என்னன்னா, வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து பிரசிடென்ட் ஆக்கிடலாம். ஆனால் செனட்லேயும் காங்கிரஸ்லேயும் 2/3 அதை வந்து அப்ரூவ் பண்ணணும். சரி,
அது இப்போ சம்புக்கு மெண்டல் ஆகிடுச்சின்னு இப்போ வந்து நிறையா சொல்லிகிட்ருக்குறாங்க. நம்ம வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. நம்ம கரெக்டாக சொல்லணும்னா இந்த போர் நடக்கும்போது அவர் எப்படி மாற்றி மாற்றி பேசினாருன்றது எல்லாம் 48 ஹவர்ஸ்னாரு. அப்புறம் இன்னொரு 5 நாள் நேற்று கூட டைம் கொடுத்தாரு. இந்திய மதிப்பு இந்திய மணி 7:30 மணிக்கு இது பண்ண போகிறாங்க. கொடுத்துருக்காரு. இப்போ இந்த ஆர்மூஸ் பிரச்சனையே எடுத்துங்களேன். முதல்ல வந்து ஆர்மூஸ் எல்லாம் முன்னா கொண்டுவேன் அப்படின்னாரு ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா ஆர்மூஸுங்க எங்களுக்கு என்ன சம்மந்தம், எங்களுக்கு என்ன இருக்குது, எவனுக்கு வேணுமோ அவன் போய் வேண்டாம் எங்களுக்கு. ஆமாம், நீங்கள் போய் திறந்து எடுத்துங்க, ஆர்மூஸுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடந்தது இல்லையா, பேச்சுவார்த்தை நடந்த போது அதுக்கு ஒரு ட்வீட் போட்டார். அது உலக சமாதானத்துக்கு பொற்காலம் இன்றைக்கி தான், இந்த மாதிரி ஹார்மூஸில் ஒரே டிராஃபிக் ஜாமாக இருக்குது, அதை கிளியர் பண்ணுறதுக்கு உதவி செய்வதற்கு அமெரிக்கா தயாராக இருக்குது. அது இல்லாமல் அங்கே நல்ல கொழுத்த பணம் இருக்கிறது எங்கள் ஹார்மூஸில். இது வந்து அவருடைய ட்வீட்டு. அவர் சொல்ல வருவது என்னன்னா, நீங்கள் வசூல் பண்ணுற டோலில் நம்ம பிரிச்சுக்கலான்னு. இது எப்போ சொன்னார்? பேச்சுவார்த்தை தொடங்கிறதுக்கு முன்னால். இப்போ என்ன சொல்கிறாரு? ஹார்மூஸை திறந்து விடுறேன்னா தொலைச்சிருவேன். இப்போது இவரை என்ன கணக்கில் சேர்ப்பீங்க? ஒரு ரவுடி கூட நிதானமாக ஒரு விஷயத்தில் நிற்பான், இல்லை ஒருவேளை ஒரு பேச்சு மாற்றி பேசலாம். இப்படி இவ்வளோ தூரம் பேசி மாற்றி பேசியிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை அப்படின்னு கருதுவதற்கும் கேட்பதற்கும் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் ட்ரம்ப்போடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்று நெத்தன்யாவுக்கு இப்படி வேலை பார்க்குறாரு, இன்னொன்று இந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கேம் பற்றி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. போர் சமாதானம் பற்றிய பிரகடனம் இருக்கு இல்லையா, ட்ரம்ப் எப்போ எப்படி பேசுகிறாரு அப்படின்னு இந்த ஒரு மாதத்தில் அவருடைய பிஹேவியரை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டாங்க. அது என்னன்னா, வெள்ளிக்கிழமை ராத்திரி வந்து போர் 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 கொண்டு தொலைச்சிருவேன் அப்படின்றாரு. சனி ஞாயிறு 2 நாள் வந்து சாந்தமாயிடுறாரு, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லீவு, திங்கக்கிழமை அன்றைக்கி சமாதானன்றாரு. இவர் இந்த அறிவிப்பு சொல்கிறதுக்கு 15 நிமிஷம் முன்னால் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கிறது இந்த தேதியில் இன்ன விலை விற்கும் ஆயில் அப்படின்னு. அதுக்கு முன்னால் ட்ரம்ப் இப்படி பேச போகிறாருன்னு தெரிந்த யாரோ சில புத்திசாலிகள் பல மில்லியன் டாலர் வந்து இதில் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ட்ரம்ப்புக்கு சம்மந்தம் இருக்குதா, இதை விசாரிக்கணும். ஒரு பேட்டர்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் பேட்டர்னே இருக்குது, கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, அங்கே அப்படி பண்ணாருன்னா ஹார்மூஸில் நம்ம பிரிச்சுக்கலான்றாரு. வால் ஸ்ட்ரீட் நாயகனா சார் அவர்? ஆமாம், அவர் இருக்கிற ஒரிஜினலாக ரியல் எஸ்டேட்டு தானே. அதனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அதில் நமக்கு எவ்வளோ இருக்குது, போர்னாலும் நமக்கு எவ்வளோ இருக்குது, சமாதானம்னாலும் அதில் நமக்கு எவ்வளோ, நமக்குன்னா அவருக்கு அமெரிக்காவுக்கு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட அவருக்கு. இப்போ நீங்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, சவுதி அரேபியா இவங்கெல்லாம் இராணுவத்தெல்லாம் வச்சு எல்லாருக்கும் சோறு போட்டு செலவு பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, ட்ரம்ப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாகா அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் விட்டுட்டாரா? அவர் தான் அமெரிக்கர், அவருடைய இன்ட்ரெஸ்ட் தான் அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட், அமெரிக்காவின் இன்ட்ரெஸ்ட். அதனால் அப்படி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கலாம். இப்போ பில்கேட்ஸுக்கெல்லாம் அப்படி ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க, மக்கள் தொகை குறைப்பதற்கான சதி, அது மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி இருந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், அதுக்கு சில அடிப்படைகள் இருக்கோ அப்படின்னு சந்தேகப்படும்படியான நடவடிக்கைகள் இதெல்லாம் உண்டு. ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அது எதுவும் கிடையாது. இப்படி அது எதுவாக இருந்தாலும் சரி, அதில் எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவராக இருக்கிறதுனால அவரை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜூயிஷ் லாபி, சயோனிஸ்ட் லாபி சுலபமாக பயன்படுத்திக்குது. அவருடைய தேர்தலுக்கு மிக முக்கியமாக செலவு செய்தவர்கள் இஸ்ரேலின் தீவிர ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய சயோனிஸ்ட் பணக்காரர்கள். அதனால் இதெல்லாம் சேர்ந்தது தான். அவெஞ்சரில் அந்த கேரக்டர் துட்டு வாங்கிட்டு அது மாதிரி எதுவும் பண்ணுவாரா? இல்லை, அவர் வந்து அடிப்படையிலே அந்த மாதிரியான ஒரு ஆளாக இருப்பார். துட்டு கொள்கை ரீதியாக உள்ளவர். ஆமாம், கொள்கை ரீதியாக உள்ளவர். அது மாதிரியெல்லாம் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொள்கையெல்லாம் சொல்லிக்கிறது தான், நமக்கு எவ்வளவு அப்படின்றது தான் ட்ரம்ப்புடைய சிறப்பு. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around, the professional couriers. Reach us to reach them.